மேம் மெத்தட் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன். மெத்தட் மீன்ஸ் என்ன மாதிரி மெத்தடா? இது வந்து அஜைல் மெத்தடாலஜி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மேம் என்ன மேம்? மெத்தடாலஜி கேட்டாங்களா? மெத்தடாலஜியா இல்லை அல்காரிதமா? அல்காரிதம்னா உங்களோடதுல என்ன ப்ராஜெக்ட் இருக்குது? இமேஜஸ் பேசிக் ப்ரோக்ராமிங். அது வந்து கே மீன்ஸ் அல்காரிதம் மோஸ்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த வந்து உங்களுக்கு அல்காரிதம் மெத்தட் மீன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறது அல்காரிதமாக இருக்கலாம். கே மீன்ஸ் அல்காரிதம் வித் கிளஸ்டரிங் யூஸ் பண்ணி டேட்டாவை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் அது எது எதுக்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா டெக்ஸ்ட் இதில் வந்து இமேஜ் சிக்னோகிராஃபியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கே மீன்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி கிளஸ்டரிங் டெக்னிக் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்தாலும் சரி வேர்டு டெக்ஸ்ட் கொடுத்தாலும் சரி இமேஜ் கொடுத்தாலும் சரி ஆடியோ கொடுத்தாலும் சரி வீடியோ கொடுத்தாலும் சரி எது கொடுத்தாலும் அதை என்கிரிப்ட் பண்ணி டேட்டாவை எல்லாம் கேதர் பண்ணி என்கிரிப்ட் பண்ணுறதுலாம் கிளஸ்டரிங் யூஸ் பண்ணுறோம். என்கிரிப்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீ வேணும் அப்படின்னா அதுக்கான கீ கொடுத்தா மட்டும் கீ கோட் பண்ணி தர மாதிரி தான் அவுட்புட். ஸோ இதுதான் உங்களோட ஃபுல் ப்ராசஸ். சரிங்களா? இது சொல்லி பாருங்க. வேணான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வேறு ஏதாவது ஓகே மேம். அவங்க வந்து இப்போ மற்ற கூட இருக்க பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் இதாக கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் மேம். ஃபயர் வாலில் பண்ணுற மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க மேம். அதுதான் கேட்டேன். நான் உங்ககிட்ட ஹை லெவல் அதனால தான் கேட்டேன். இல்லைடா, அவ்வளோ லெவலில் நான் பண்ணுறதே இல்லை. நாங்கள் டெக்னிக் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், எல்லாத்துக்குமே சொல்லிடுறேன். நான் வந்து வெப்சைட் ரிலேட்டடாக டேட்டா மைனிங் அந்த கால்குலேஷனில் ஏதாவது பண்ணுறேன். ஹையர் மீன்ஸ் நீங்கள் ஃபயர் வால் அந்த மாதிரிலாம் போனால் நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக ஹை லெவலில் சரிங்களா? அதே மாதிரி மிஷின் லேர்னிங்கில் நான் ப்ராஜெக்ட் பண்ணுறதில்ல. நான் இருக்கிறது என்கிட்ட இருக்க 2-3 மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். சரிங்களா? மிஷின் லேர்னிங்லேயே நான் ப்ராஜெக்ட் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? வெப் டெவலப்மெண்ட்னா நான் வந்து பண்ணித்தரேன். மேம் சொல்லி பாருங்கள். ஓகே மேம். சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வேறு நெக்ஸ்ட் வந்தா சொல்லுங்கண்ணா. மேம் எனக்கு ப்ராஜெக்ட் வந்து ஓகே மேம். டேட்டா டூப்ளிகேஷன் ஃபைண்டிங் அது எப்படி சொல்லிட்டாங்களா? ஓகே மேம். நெக்ஸ்ட்டு பிரியதர்ஷினி சார், நீங்கள் என்கிட்ட வந்து இது வாங்கினீங்க, மல்டி டயர் ஆர்கிடெக்சர், மல்டி டவுன்லோடட் வெப்சைட் ஆர்கிடெக்சர், பியர் டு பியர் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? அது வாய்ஸ் நோட் வேணுங்களா உங்களுக்கு? மீன்ஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் அது மட்டும் நான் வந்து வாய்ஸ் நோட்டாக உங்களுக்கு சொல்லிட்டா. நான் இன்னும் அது ரெஃபர் பண்ணல. இந்த வாய்ஸ் நோட்டாக உங்களுக்கு சொல்லிட்டோமா? ஆனால் டைட்டில் ஓகேங்களா? அது ஓகே மேம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆமாம், இல்லைடா, அட்வான்ஸ் தான், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். பட் ரொம்ப வெப்பேஜ் மாதிரி இருக்காது. வெப்பேஜ் மாதிரி இருக்காது. வந்து அந்த எப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறதுல எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்க? டோரண்ட்டில் போய் டவுன்லோட் பண்ணுறீங்களா? ஆனால் அந்த டோரண்ட்டில் நெட்டுக்கு டிஸ்கனெக்ட் ஆனால் எப்படி சம்டைம்ஸ் அது ஃபுல்லாகவே போயிடும். ஆனால் இதில் அப்படி ஆகாது. இந்த ரெஸ்யூம் ஆப்ஷன் நீங்கள் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு அதுக்கான வாய்ஸ் நோட் மட்டும் நான் உங்களுக்கு இன்க்ளூட் சரிங்களா? அந்த மாதிரி கான்செப்டாக தான் இருக்கும். பரவாயில்ல தானே? அது ஓகே தானே உங்களுக்கு? ஓகே மேம். நான் உங்கள் பேர் அதில் லிங்க் பண்ணுறேன் சரிங்களா? Sushmita, qualitative analysis equal T characteristics of performance. ஓகே வரா? ஓகே தான். காமிச்சு சொல்லிட்டாங்களா? லாஸ்ட்டாக காயத்ரிமா உங்களுக்கு நான் பிரெயின் டியூமர் அனுப்பிச்சிருந்தேன். இருக்குங்களா?
என்ன அல்காரிதம் மேம் யூஸ் பண்ணுறோம் அதில்? ஓகே. கேட்குதுங்களா? உங்களோட ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இமேஜ் செக்மெண்டேஷன் அப்படின்ற அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் வந்து டியூமரை வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நார்மலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பிரெயின் டியூமர் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி அவங்க ஏன்னா நான் வந்து உங்களுக்கு அந்த மெத்தட்ஸ் அனுப்பிவிடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் மாடியூல் டிஸ்கிரிப்ஷன் மெத்தட்ஸ் என்ன நான் அனுப்பிடுவேன். அது ஒன்ஸ் படிப்பாரு. ஓகேங்களா? ஓகே. ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல தானே நீங்கள்? மேம் நான் ஈமெயில் சொல்கிறேன் மேம். சரி சரி. 2 பேர் மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம். ஓகேடா. ஸோ இன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா உங்களோட எல்லா ப்ராஜெக்டோட ஃப்ரண்ட் பேஜ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன் திங்மா யாருன்னா வந்து லேப்டாப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? இல்லை லேப்டாப் என் கையில் இருக்குது, லேப்டாப் கனெக்ட் பண்ண முடியும் பண்ண முடியுமா? சொல்லுங்க. எஸ் மேம், லேப்டாப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் மேம். போட்டிருக்கேன். எஸ் மேம். ஓகேங்களா? என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களாடா? எஸ் மேம். பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, கிளாஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? மேம் அதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது மேம். விஷுவல் ஸ்டுடியோஸ் அதெல்லாமே இருக்குது மேம். எல்லாமே இருக்குது. எஸ் மேம். ஓகே. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தியா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் நம்ம பண்ணி காமிக்கிறேன். மற்றவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் கிளியராக சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அவங்க பண்ணட்டும். அதே ரெக்கார்டிங்கை வந்து அவங்க வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வருதுன்னு அவங்க
அந்த ஃப்ரண்ட் பேஜ் நாளைக்கு நான் ரெடி பண்ணி நாளைக்கு ரெடி பண்ணுறேன். இன்னைக்கு ஈவினிங் இன்னைக்கு ஒர்க்கே அதுதான், ஃப்ரண்ட் பேஜ் ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? சந்தியா ப்ரெசென்ட் பண்ண முடியுமா? எஸ் மேம். ஓகே, நான் சொன்னாங்களா? ஒன் செகண்ட் மேம், பெர்மிஷன் கேட்குது, அதை மட்டும் கிராண்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் மேம். ஒன் செகண்ட் மேம், பெர்மிஷன் கேட்குது, அதை மட்டும் கிராண்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் மேம். ஒன் செகண்ட். ஓகே. இதான் உங்ககிட்ட இருந்து அவங்க வந்து கிளாஸ் முடிஞ்சோடனே வீடியோ முடிஞ்சா ஷேர் பண்ண சொல்கிறேன். என்ன பாருங்கள், இல்லைனாலும் அதை பார்த்துக்கோங்க. எல்லாருமே ரெக்கார்ட் போடுறீங்கனாலும் ப்ராப்ளம் கிடையாது, பார்த்துக்கோங்க. ரெக்கார்ட் போடுறீங்கனாலும் பார்த்துக்கோங்க, நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? ஆனால் வந்து அதே ப்ராசஸ் தான் வரும். என்ன பேரும் அந்த இது மட்டும்தான் மாறும். மேம் ப்ரெசென்ட் ஆகுதா மேம்? எஸ் மேம். ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணலையா? ஃபுல் ஸ்க்ரீன் தான் மேம். பர்சனல் ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ப்ரெசென்ட் ஆஃப் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல் ஸ்க்ரீன் வரும், என்டையர் ஸ்க்ரீன். ஓகே மேம். அது நான் டேப் விண்டோ கிடையாது, என்டையர் ஸ்க்ரீன் கொடுங்க. ஓகே. அது இல்லைடா, அது இல்லை. நீங்கள் இப்போ ஸ்டார்ட் ப்ரெசென்டிங் கொடுங்க. நான் சொல்கிறேன். இப்போ ப்ரெசென்ட் நவ் கொடுங்க. எஸ் மேம். இப்போ ப்ரெசென்ட் நவ்ல 3 இது இருக்கும் உங்களுக்கு. டேப், எஸ் மேம். எஸ் மேம். என்டையர் ஸ்க்ரீன் அப்படின்னு. ஓகே மேம். என்டையர் ஸ்க்ரீனை அதுக்குள்ளே இருக்கிறத அதை சூஸ் பண்ணிவிட்டு ஷேர் நவ் சொல்லுங்கள். ஷேர் கொடுங்க. ஓகே மேம். யூ கேன் share your entire screen or window. மேம் ஒரே நிமிஷம், நான் அதை படித்து காமிக்கிறேன் மேம். எதுக்கு கொடுக்குறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் மேம். allow meeting google.com to share your screen. You can share your entire screen or a window. இதில் எது மேம்? என்டையர் ஸ்க்ரீன் தான். entire screen. ஓகே மேம். allow. now மேம். இப்போ இது மினிமைஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் இது நீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். எஸ் மேம். ஸ்க்ரீன் தெரிஞ்சா போதும். எஸ் மேம். ஸோ ஓகேடா. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எஸ் மேம். எல்லாம் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்க. ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்க. விஷுவல் ஸ்டுடியோஸ்லையா மேம்? இதிலே டெஸ்க்டாப்பில் ஓகே மேம். ஓகே மேம். எல்லாருக்குமே இதுதான்டா ஸ்டெப்பு, வேறு எதுவுமே இல்லை. காமன் ஸ்டெப். இப்போ இவங்க பண்ணுறதுல ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா, இவங்க டைட்டில் இவங்க ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அதில் டைட்டிலும் ஃபோல்டர்ஸ் யூசர்ஸ் நேம்ஸ் மட்டும் மாறும். ஓகேங்களா? ஃப்ரண்ட் பேஜ் எனக்கு இருக்கணும்னா அதுக்காக சொல்கிறேன். இந்த ஃபோல்டருக்கு உங்கள் ப்ராஜெக்ட் நேம் வேணும். ஓகேங்களா? உங்கள் ப்ராஜெக்ட் நேம் வேணும். ஃபுல்லாக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஷார்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்டாக வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? ஓகே மேம். புரிஞ்சா போதும். எல்லாருக்குமே சொல்கிறேன், புரிஞ்சா போதும். இது ரொம்ப பெருசாக வச்சுருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் தான். புரிகிற மாதிரி ஷார்ட்டாக வச்சுக்கிட்டா. எஸ் மேம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே ஓப்பன் பண்ணி எஸ் மேம். மேம் எனக்கு ஸ்க்ரீன் மூவ் ஆகல மேம்.
கோ அவுட் அண்ட் கம் பேக் தான். மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வியூ ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் தான் வியூ ஆகலை. ஜஸ்ட் கோ இப்பதான் அவுட் வெளியில போயிட்டு வந்தேன் அப்பவும் வியூ ஆகல மேம். மற்றவங்களுக்கு வியூ ஆகுதாடா? எஸ் மேம். எனக்கு வியூ ஆகுதுடா. சிக்னல் ப்ராப்ளம் இப்போ சிக்னல் ப்ராப்ளம் இருக்குன்னா இங்கே இப்போ எங்கே உட்காந்துருக்கீங்களோ அங்கே உட்காந்துக்கோங்க. இந்த ஃபோல்டருக்குள்ள ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு ஃபோல்டர், டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர், 2 ஃபோல்டர். ஸ்டாட்டிக் ஸ்மாலில் தான் கொடுக்கணும், கேபிட்டலில் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். எஸ் மேம். இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணணும். ரைட் கிளிக், ஓப்பன் வித் ஆப்ஷன் இதில் இருக்குங்களா? இது ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணுங்க. நார்மலாக நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிப்பேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரியும் ஆப்ஷன் தானா? இதில் வந்து ஓப்பன் தானே மேம்? ஓப்பன் இல்லை டெஸ்க்டாப் போகணும். சோஷியல் மீடியா அதை சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. சோஷியல் மீடியாவே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இல்லை மேம், இது ஸ்டாட்டிக்கோ டெம்ப்ளேட்டோ ரெண்டில் ஏதாச்சும் இருந்தால் மேம் கேட்குது. ஒரு 1 செகண்ட் மேம். ஃபுல் இது ஓப்பன் பண்ண முடியாதுங்களா? ரெண்டும் வேணால் செலக்ட் பண்ணி பார்க்குறேன் மேம். அப்படி பண்ண முடியாதா? இல்லை விஷுவல் ஸ்டுடியோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுவீங்களா? கேன்சல் பண்ணிட்டு விஷுவல் ஸ்டுடியோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்க. நார்மலாக ஓப்பன் நியூன்னு கொடுத்து ஓப்பன் பண்ணுங்களா? இதில் எம்டி ப்ராஜெக்ட் காமிக்கிறீங்களா? இதானே மேம்? ப்ராஜெக்ட் வாங்க. இல்லை நீங்கள் இது வந்து விஷுவல் ஸ்டுடியோவா இல்லை விஷுவல் ஸ்டுடியோ கோடா? விஷுவல் ஸ்டுடியோ மேம். இது கிடையாதுன்னா நான் சொல்லலாம், என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் வேறு, இது வேறு விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஆனால் இதில் ஒர்க் ஆச்சு மேம். ஒர்க் ஆச்சுங்களா? எஸ் மேம். 2 ஃபோல்டருமே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆச்சுங்களா? அது இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல மேம். இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் கொடுங்க பார்க்கலாம். எம்டி ப்ராஜெக்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ப்ராஜெக்ட் கேட்குதா? கொடுக்கட்டா மேம்? கொடுங்க. நம்ம உள்ளே போயிட்டு நம்ம அந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ண முடிஞ்சா கிரியேட் பண்ணுங்க. போவோம், ஓப்பன் பண்ணுவோம். இதில் சோஷியல் மீடியா அப்டேட் பண்ணி வரலடா. உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரல. ஒரு ஃபோல்டராக கிளிக் பண்ணி உள்ள வரதான் வருது. ஒரே நிமிஷம், விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ண முடியுமா? எஸ் மேம், ஷூர் மேம். கேன்சல் பண்ணுங்கள். ஏன்னா குழப்பம் வேண்டாம், இது உங்களுக்கு இது வேறு மாதிரி இருக்குது. விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் இது போங்க, க்ரோம் போய்க்கோங்க. எஸ் மேம். விஷுவல் ஸ்டுடியோ அதுதான், இதுதான் விஷுவல் ஸ்டுடியோ. இது வந்து ப்ளூ கலரில் இருக்குண்டா, உங்களுக்கு அது வந்து அட்வான்ஸ். ஓகே மேம். உங்களுக்கு மேக்கு கூட எஸ் மேம். மேம் எதுக்கும் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஃப்ளாஸ்க்கும் ஒரு தடவை பண்ணிடுறேன் மேம். அப்போ பண்ணது இல்லை மேம். அது ரொம்ப நாள் முன்னாடி நான் அப்போ யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டால் பண்ணது மேம். எதுக்கும் மேம் அந்த வெப்சைட் வந்து ஃப்ளாஸ்க் ஏதோ சொன்னீங்க மேம்.
get hyphen pip get hyphen pip dot py download கொடுக்கணும்டா get hyphen pip dot py download ஓகே இதுவா மேம்? அது சொல்லுங்க. உங்களுக்கு மேக்குக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணாங்க. நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் மேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோலாபில் வந்து நம்ம பிஐபி கொடுத்து ஃப்ளாஷ் கொடுத்து அப்படி பண்ணியிருந்தால் வந்திருக்கும்ல மேம். அது ஆர்டிமஸ் அன்னைக்கு நீங்கள் பண்ணீங்கல்ல, அது ரன் ஆச்சா? லாஸ்ட்டுக்கு முன்னாடி கிளாஸில் ஒரு ட்ரெனிங் கொடுத்த ஞாபகம் இருக்குங்களா? பைத்தானோட கனெக்ட் பண்ணி பண்ண சொல்லி. எஸ் மேம். நான் அது வந்துச்சுங்களா? ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறனால ஸ்லோவாக தான் மேம் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே. இல்லை, இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இதில் ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். எஸ் மேம். ப்ராசஸ் வைஸ் சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம். ஓகே. இப்போ போய் ரிசர்ச் இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் பண்ண போய் டவுன்லோட் பண்ண. எஸ் மேம். அது டவுன்லோட் ரன் பண்ணுங்க. இதில் ஐயா மேம் இல்லை? நீங்கள் நார்மலாக எப்படி ரன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி. ஓகே. உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுங்க. இது மாதிரி தான் முதல் ரன் ஆகும். இல்லை மேம். அதுதான் இது ஜிப்புடா. ஓகே. சரிப்பா, ஜிப் கூட ஓப்பன் பண்ணுங்க பார்த்துக்கலாம். இதுவா மேம்? இதுதான் இதுங்க. ஆனால் டவுன்லோட் ஆயிடுச்சான்னு பாருங்க. இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு பாருங்க. இதுதான் கரெக்டு. இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு பாருங்க. இன்ஸ்டால்டா இல்லை ஜிப் ஓப்பன் பண்ணி? இல்லை மேம். ஜிப் ஆனாலும் இதை அன்சிப் பண்ணி இது பண்ணிவிடும் மேம். ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான் மேம் இதில். ஓப்பன் ஆயிடுங்களா? எஸ் மேம். இதுதான் மேம். இப்போ இதில் மேலே ஃபைல் இப்போ மேக்ஸிமம் பண்ணுங்க. ஃபைல் இருக்குது. அதில் ஓப்பன் ஃபோல்டர் ஓப்பன். இதனால டெஸ்க்டாப் சோஷியல் மீடியா ஓப்பன் ஆகுது. இதுதான் இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ஒன்ஸ் இப்படியும் ஓப்பன் பண்ணுங்க. எஸ் மேம். இப்படியும் ஓப்பன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி விசுவல் ஸ்டுடியோ கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஆப் டாட் பிஒய்யை கிளிக் பண்ணுங்க. அது என்னன்னா இங்கே இந்த எம்டி ஸ்பேஸ் டெம்ப்ளேட்ஸ் கீழே ஒரு எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணி ஆப் டாட் பிஒய் அப்படின்னு இங்கே மீன்ஸ் டெம்ப்ளேட்ஸ் கீழடா. டெம்ப்ளேட்ஸ்க்கு கீழே இந்த சைட் வாங்க. ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது கிளிக் பண்ணாதீங்க. கிளிக் பண்ணாமல் கீழே வாங்க. ஓகே. கிளிக் பண்ணி அப்போ நியூ ஃபைல் ஆப் டாட் பிஒய். ஸ்டாட்டிக்கும் டெம்ப்ளேட்ஸ்க்கும் வெளியே தான் பைத்தான் ஃபைல் இருக்கணும். எஸ் மேம் சொன்னீங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது வெறும் ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம்னா எல்லாருமே காமனாக வேண்டிய டெக்ஸ்ட். சரிங்களா? டெம்ப்ளேட்ஸில் ரைட் கிளிக் பண்ணி டெம்ப்ளேட்ஸ் கிட்ட ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் நியூ ஃபைல் index.html. மேம் இந்த இடத்துல do you want to install the recommended python கேட்குறது இன்ஸ்டால் கொடுக்குறது. ஓகே ஓகே பைத்தான் ஆல்ரெடி இல்லை அப்படின்னா தான் நம்ம பண்ணணும். இருக்கு மேம். ஓகே. எஸ் ஸோ மேம். நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைன் காப்பி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ டிசைன் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மினிமைஸ் பண்ணுங்கள். ஸ்டாக் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணுங்கள்.
இதுவா மேம்? பூட் ஸ்டாப் மேடே கொடுங்க, டைப் பண்ணுங்க, டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க, லிங்க் கிரியேட் ஆகும். என்டர். ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை பூட் ஸ்டாப் மேடு கீழே இருக்குது பேமெண்ட் இதுதான். இதில் இருந்து ஏதோ ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே. கீழே வாங்க, எல்லாம் வாங்க, நீங்கள் பாருங்கள். ஆனால் உங்களோட வந்து சோஷியல் மீடியா மணி லாண்ட்ரிங் மாதிரி சரிங்களா? ஸோ இதில் வந்து பர்சனலைஸ் யூசர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே அதில் இருப்பாங்க, ஃப்ரண்ட் பேஜில் இருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ போகுது. இந்த சோஷியல் மீடியா இமேஜஸ் மாதிரியெல்லாம் நம்ம கொண்டு வந்துக்கலாம். இல்லை இந்த டெம்ப்ளேட்டை எடுத்துகிட்டு நம்ம இமேஜ் கூட மாற்றிக்கலாம், ஓகேங்களா? ஆனால் ஃபுல் இமேஜ் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு மேம் இது மேம் ஓகே. இல்லை வேறு ஏதாவது சூஸ் பண்ணுங்க. இது மேம் இது ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக உண்டா? ஆனால் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வரும், ஆனால் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக தான் இருக்கும். எஸ் மேம். மேம் திஸ் அது ஓகேடா. ஆனால் பேக்ரவுண்ட் இமேஜ் அந்த இடத்துல மட்டும்தான் மாற்ற முடியும், ஃபுல் இமேஜ் மாற்ற முடியும். எஸ் மேம். அந்த மாதிரி யோசிச்சு எடுங்க. மேம் இப்போதைக்கு நீங்கள் சொல்லுங்கள் மேம். இதுவாக கொஞ்சம் வேலை போங்க. வேலை நான் இப்போதைக்கு சொல்கிறேன், இமேஜ் மாற்றிக்கலாம். கொஞ்சம் வேலை போங்க. ஒரு இமேஜ் பார்ப்போம், நல்லா இருக்கும். நல்லா உங்கள் கேள்வி எஸ் மேம். மாற்றிக்கலாம், உங்களுக்கு வேணும்னா மாற்றிக்கலாம். அதில் ஃப்ரீ டவுன்லோட். ஹலோ டவுன்லோட்ஸ் போங்க. எஸ் மேம். டவுன்லோட்ஸ் பண்ணுங்க. நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அந்த ஃபைலை மட்டும். அதை ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணுவீங்க? அது ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் மேம். இந்த மாதிரி தானே மேம்? ஃபோல்டராக வந்துருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் ஆகி தான் வந்துருக்கும். எஸ் மேம். நான் ஃபஸ்ட் டைம் மேத் யூஸ் பண்ணுறேன். இல்லை மேம், அது ஜிப் ஃபைலாக எந்தவாக இருந்தாலும் அதே தானே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ம் ஓகேடா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்லிடுறேன், நார்மலாக இது வந்து இந்த ஃபைலாக ரேர் ஃபைலாக தான் வருமா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபோல்டராக வந்த பின்னாடி அந்த ஃபோல்டர்லேருந்து நீங்கள் காப்பி பண்ணணும், சரிங்களா? அந்த ஃபோல்டர் வந்து ஃபஸ்ட்டு என்ன காப்பி பண்ணணும்னா, அசர்ட் அப்படிங்கிற ஃபோல்டரை காப்பி பண்ணணும். இது எல்லாமே மேம். இல்லை அசர்ட்ன்ற ஃபோல்டரே காப்பி பண்ணணும். அதுக்குள்ளே வேணால் அந்த ஃபோல்டரே காப்பி மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டர், எஸ் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இந்த ப்ராஜெக்டோட ஃபோல்டர் வெளியே இருக்கு பாருங்கள், டெஸ்க்டாப். அதுக்குள்ளே ஸ்டாட்டிக்குள்ளே ஸ்டாட்டிக்ன்றதுக்குள்ளே இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட். அந்த ஃபோல்டர் நேம் இண்டெக்ஸ். அதுக்குள்ளே போங்க. அதில் பேஸ்ட் பண்ணுங்க, அதுக்குள்ளே பேஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு திரும்பியும் டெஸ்க்டாப் டவுன்லோட் பண்ணுங்க. அதில் அந்த டெலிக்குள்ளே போங்க. அதில் index.html அப்படின்னு ஒரு HTML ஃபைல் இருக்குது. அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நோட் பேட் இல்லை நோட்ஸு ஏதோ ஒரு ஆப் ஏதோ ஒன்று கோடிங் காப்பி பண்ணுங்க.
அந்த செகண்ட் ஒன் கிளிக், தேர்ட் ஒன் கிளிக் பண்ணுங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோட். எஸ் மேம் சாரி. தேர்ட் ஒன் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆப்னு இருக்கு. அதில் செலக்ட் பண்ணி அந்த கோடிங் மாதிரி கொடுங்க. ஓப்பன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் கண்ட்ரோல் இது வந்து காப்பி, கண்ட்ரோல் ஏ, ஆல் கண்ட்ரோல் ஏ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி காப்பி பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணுங்க. அந்த இது மட்டும் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் இது நம்ம ப்ராஜெக்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? Yes. சோஷியல் மீடியாவில் index.html அப்படின்ற பேஜ் உள்ள நம்ம டெம்ப்ளேட்ஸில் index.html ஒன்று க்ரியேட் பண்ண போறீங்களா? Yes. அதுக்குள்ள பேஸ்ட் பண்ணுங்க. அதில் தான் இருக்குது. இப்போ பேஸ்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் வி. இப்போ உங்கள் ஸ்டெப் முடிச்சு இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அன்வான்ட் கோடிங்ஸ்லாம் எடுத்துடலாம். ஓகேங்களா? அன்வான்ட் கோடிங்ஸ் எடுத்துடலாம். கொஞ்சம் மேலே போங்க. ஃபர்ஸ்ட் கோடிங் எடுத்துட்டு அதை வந்து நம்ம இது பண்ணணும், மர்ஜ் பண்ணணும். எஸ் இப்போ மேம். மர்ஜ் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக்கில் இண்டெக்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா நல்லா போட்டுக்கோங்க. இண்டெக்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா அசர்ட்ன்ற ஃபோல்டர் போட்டிருக்கேன். அப்போது இங்கே வந்து அதை எல்லாத்தையும் லிங்க் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஹெட்ன்ற டேக்குள்ள லிங்க் டேக்ஸ் நிறைய இருக்கு. அந்த லிங்க் டேக்குள்ள லிங்க் டேக்ஸ் இருக்க பாருங்க. ஹெட்ன்ற டேக்குள்ள லிங்க் டேக் இருக்க பாருங்க. Yes, ma'am. அப்படின்னு இருக்கு. அந்த டேக்ல அசர்ட்டுக்கு முன்னாடி டபுள் டாட் ஸ்லாஷ் ஸ்டாட்டிக் ஸ்லாஷ் இண்டெக்ஸ் ஸ்லாஷ் டபுள் டாட் ஸ்லாஷ் ஸ்டாட்டிக். சூஸ் பண்ணாதீங்க, யாருமே சூஸ் பண்ணாதீங்க. சூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸ்டாட்டிக் ஸ்லாஷ் டைப் பண்ணுங்க இண்டெக்ஸ் ஸ்லாஷ் ஸ்லாஷ். இப்போ அதே மாதிரி எல்லாத்துக்கும் அதில் வந்து அந்த லிங்க்ல HTTP லிங்க் வந்தால் மட்டும் விட்டுருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்க. என்னன்னா அந்த லிங்க் டேக் முடிகிற வரைக்கும் அப்படின்னு ஹெட் டேக் முடிகிற வரைக்குமே அந்த லிங்க் டேக் லாஸ்ட் ஆகும். அது வரைக்கும் இது பண்ணணும். ஓகே. ஸ்லாஷ் இங்கேயுமா மேம்? எல்லாத்துக்கும். ஆனால் HTTPக்கு மட்டும் பண்ணாது. HTTP லிங்க் வந்துச்சுன்னா கீழே எஸ் மேம். இருக்குங்களா? அதுக்கு வேண்டாம். மற்ற எல்லாத்துக்குமே பண்ணணும். பாக்கு மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே பண்ணணும். எஸ் மேம். இந்த லிங்க் டேக் முடிகிற வரைக்கும். எது மெயின் லைன் தெரியுங்களா? இப்போ பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப 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 மெயின் லைன். இதுக்கு பண்ண பார்த்தீங்கன்னா உங்களோட டிசைன் வராது. இதே சொல்கிறேன். இப்போ கீழே ஃபுட்டர் பண்ணிடலாமா? கீழே லாஸ்ட் வாங்க. இது இல்லை, இங்கே அதே மாதிரி அசர்ட்டுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் அசர்ட்டுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் ஸ்லாஷ் இண்டெக்ஸ் ஸ்லாஷ். அதேவா மேம்? இது வேறையா மேம்? டபுள் டாட் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், கொடுக்கறதுனாலும் நோ இஷ்யூஸ். ஸ்டாட்டிக் ஸ்லாஷ் இண்டெக்ஸ் ஸ்லாஷ் ஸ்டாட்டிக் ஸ்லாஷ் இண்டெக்ஸ் ஸ்லாஷ் மட்டும். ஒரு குழப்பத்துன்னு நினச்சிங்கன்னா டபுள் டாட் கூட கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் லாஸ்ட்
செக்ஷன் அந்த ஹீரோ செக்ஷன் எங்கே முடியுதுன்னு பாருங்க. இங்கே செகண்ட் ஸ்டார்ட் அதுக்கு கீழே இருக்கிறது அது கீழே இருந்து ஃபுட்டர் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் டெலிட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு அது கீழே ஃபுட்டர் தான் இருக்கு. உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் சின்னது சூஸ் பண்ணிக்கிறது டெம்ப்ளேட் சின்னது. பட் மற்றவங்களுக்கு நிறைய இருக்கும்டா, மற்றவங்களுக்கு நிறைய இருக்கும் நிறைய மேம் ஃபுட்டர் சொல்லுங்க. இதுலேருந்து இது வரைக்கும் தானே? அதுதான் கரெக்ட் தான். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது கரெக்ட். அவ்வளோதான். உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது இந்த டெம்ப்ளேட்டில். மற்றவங்களுக்கு நிறைய இருக்குன்னா ஃபுட்டர் டேக்லேருந்து சரி ஹீரோ செக்ஷனுக்கு கீழே இருந்து ஃபுட்டர் டேக் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் டெலிட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் கீழே அந்த ஃபுட்டர் டேக் கீழே ப்ரீலோடர் அப்படின்ற ஆப்ஷன் இருந்தால் அதையும் இருக்கும். அந்த ஃபுட்டர் டேக்குக்கு கீழே ப்ரீலோடர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையும் இருக்குங்க. ஏன்னா வந்து ப்ரீலோட் ஆகாது கொஞ்சம் கஷ்டப்படும் சரிங்களா, அதனால அதை மட்டும் எடுக்கும். மேம் அந்த திவ் ஸ்டார்ட்லேருந்து திவ் எண்டு வரைக்கும் இருக்கிறது அது வரைக்கும் ஆமாம் கரெக்ட் எடுக்கணும். இப்போ இதை சேவ் பண்ணுங்கடா. கண்ட்ரோல் எஸ். ஓகே. இப்போ இந்த ஹீரோ செக்ஷனில் தான் நம்ம மாற்றணும் சரிங்களா. இந்த ஹீரோ செக்ஷனில் H1 அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. ஹீரோ செக்ஷனுக்குள்ள H1 அந்த கெலி ஆடம்ஸ் அப்படின்னு இருக்குங்களா, அதுக்கு பதிலாக உங்கள் ப்ராஜெக்ட் டைட்டில் ஃபுல் டைட்டில் பண்ணிடலாம். இதுக்கு கீழே ஏ டேக்ல இது கீழே வந்து ஒரு பட்டன் இருக்கும் அபவுட் மீ அப்படின்னு இருக்காங்க. அந்த அபவுட்டுக்கு பதிலாக இந்த சைட் அந்த எடுத்துக்கிறாங்க ரெஃபரன்ஸ் வேணால் அபவுட் மீன்னு இருக்காங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்குள்ள எத்தனை யூசர்ஸ்ன்னு சொல்கிறேன். மெயின் யூசர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டில் அட்மின் இருக்காங்க கன்ஃபார்மாக சரிங்களா. அட்மின் டைப் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எப்படி கேபிட்டல் அட்மின். அதுக்கப்புறம் கீழே அந்த ஏ டேக்கை மட்டும் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணி கீழே அந்த ஏ டேக் மட்டும் வந்து திரும்பி காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணணும். இன்னொன்று இதுக்கு அட்மின் இல்லாமல் வேறு யார் இருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஹாஸ்பிட்டல் யூசர் எண்ட் யூசர் எண்ட் யூசர் வந்து தனியாக காமிக்கணும்னு அவசியம் அவங்களுக்கு லிங்க் மாதிரி தான் கொடுக்கும். அட்மின்னு ஹாஸ்பிட்டலு யூசர்னு போட்டுக்கோங்க. மூணே முக்கியம் அட்மின் ஹாஸ்பிட்டல் யூசர். அதுக்கப்புறம் யூசர் அப்போ இது வேணாம் இல்லை மேம்? அது எப்படி வேண்டாம். இது சேவ் பண்ணிவிடலாம். இந்த பேஜ் முடிஞ்சிச்சு. எஸ் மேம். நெக்ஸ்ட் ஆப்.py சொல்லிட்டு லாஸ்ட்டு ஆப்.pyல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்னென்ன வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரம் கிளாஸ் import class next class வந்து fcaps தான் fcaps ஆமாம் 2 அண்டர்ஸ்கோர் பண்ணி ரெண்டர் RENDER ரெண்டர் அண்டர்ஸ்கோர் டெம்ப்ளேட் எஸ் மேம். கீழே என்டர்
டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் டபுள் அண்டர் ஸ்கோர் இதுக்கு வெளியே வாங்க என்டர் என்டர் இன்னொரு இங்கே வந்து என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 2 லைனோட மீனிங் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு நம்ம இப்போ வந்து கிளாஸ் மூலமாக தான் கனெக்ட் பண்ணுறோம். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் we have calling the கிளாஸ்ன்ற லைப்ரரி ஃபைலை நான் கால் பண்ணுறேன். ஆனால் இந்த பேஜில் நம்மளுக்கு எரர் நம்மளுக்கு கோடிங் அந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நம்ம டீபக் பண்ணி ஆகும். அதுக்கான டீபக் எரர் தான் நம்ம இது பண்ண போகிறேன். சரிங்களா? சொல்கிறேன், டைப் பண்ணிக்கோங்க. இஃப் ப்ராக்கெட்டில் டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் மட்டும் செலக்ட் பண்ணுங்க. நேம் டபுள் அண்டர் ஸ்கோர் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஈக்குவல் டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்க்குள்ள டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் இதுக்கும் டபுள் அண்டர் ஸ்கோரா மேம்? மேடம் வெளியே வந்து இப்போ இஃப் கண்டிஷன்றதுனால கோலன் என்டர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேப் ஸ்பேஸ் தள்ளி தான் வரும். இங்கே ஆப் டாட் ரன் ப்ராக்கெட்டில் debug equal to true tcaps true tcaps இது வந்து ஃபுட்டர் லைன். இது மேண்டேட்டரி எல்லாத்துக்குமே இதாக வரும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நம்ம வந்து அந்த இண்டெக்ஸ் ஃபைலில் கால் பண்ணணும். சரிங்களா? எங்கன்னா தேர்ட் லைன் போய்ட்டு அங்கே தான் என்டர் கொடுத்துக்கோங்க. ஒரு என்டர் அங்கே ஆப் மேம் ஏடியா இல்லை நம்ம இது கரெக்டாக இந்த ஆப் அட் இந்த ஆப் ஏபிபி சாரி ஆப் டாட் ரன் அட் ஆப் டாட் ரூட் ஏபிபி ஆப் டாட் ரூட் அந்த ரூட்டில் ரூட் இன்னொரு ROUT ப்ராக்கெட்டில் டபுள் கோட்ஸில் ஸ்லாஷ் இண்டெக்ஸ் ப்ராக்கெட்டில் டபுள் கோட்ஸில் ஸ்லாஷ் இண்டெக்ஸ் இந்த ஸ்லாஷ் இண்டெக்ஸ் நெக்ஸ்ட்டு என்டர் வெளியே வந்து என்டர் இது வந்து என்ன லைன் அப்படின்னா இந்த ஆப் டாட் ரூட் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டை பார்ட்டாக கால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா இல்லை. நீங்கள் இப்போ வந்து நம்ம ரன் பண்ண உடனே ஸ்லாஷ் இங்கே இருக்கிற வேர்ட் கொடுத்தா தான் ரன் ஆகும். இப்போது இது கீழே என்னென்னா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். தென் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் டெஃப்ன்றது ஃபங்க்ஷன். சரிங்களா? ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கோலன் ஃபங்க்ஷன் இஃப் கண்டிஷன் எது வந்தாலும் லாஸ்ட்டாக கோலன் என்டர். ஒரு டேப் ஸ்பேஸ் தள்ளி தான் வரும், ப்ராப்ளம் இல்லை. இப்போது இங்கே தான் அந்த பேஜே கால் பண்ணுறோம். அது எப்படின்னா ரிட்டர்ன் ஸ்பேஸ் ரெண்டர் அண்டர் ஸ்கோர் டெம்ப்ளேட் ரெண்டர் அண்டர் ஸ்கோர் டெம்ப்ளேட் அது ப்ராக்கெட்டில் டபுள் கோட்ஸ்க்குள்ள index.html
சேவ் பண்ணுறாங்க கண்ட்ரோல் எஸ். எஸ் மேம். இப்போ இண்டெக்ஸ் பேஜ்க்கு பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 4 லாகின் பேஜஸ் இருக்குது. 3 லாகின் பேஜ். என்னென்ன பேஜ்னா அட்மின் லாகின் பண்ணிக்கலாம். அந்த பட்டன் கிளிக் பண்ணால் அட்மின் லாகின் போகிற மாதிரி, அதே மாதிரி யூசர் லாகின்னு, அதுக்கப்புறம் டாக்டர் லாகின். இப்போ இதுக்கு மேலே நம்ம பேஜ் க்ரியேட் பண்ணால் எங்கே வரும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ்க்கு கீழே டைப் பண்ணணும். ஓகேங்களா? இண்டெக்ஸ் கீழே இதே மாதிரி பேஜஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணணும். ஓகே, அதை நான் நாளைக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இதை ரன் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு இதை ரன் பண்ணலாம். கரெக்டாக ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ மேலே ஃபைல்ஸில் டெம்ப்ளேட்ஸ் டெர்மினல் நியூ டெர்மினல் மேலே டெர்மினல் நியூ டெர்மினல் இங்கே பைத்தான் ஸ்பேஸ் இங்கே டைப் பண்ணுற கீழே பைத்தான் ஸ்பேஸ் app.py என்ட்ரு. ரன் ஆயிடுச்சு. ரன் இது மாதிரி தான் ரன் ஆகும். எரர் வந்துச்சுன்னா எரர் என்ன லைனுன்றது லைன் பார்த்து செக் பண்ணி எரர் பண்ணும். இதில் வந்து வார்னிங் ஆன் HTTP அப்படின்னு வந்து பார்த்தீங்களா, வார்னிங் வரது ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? அந்த HTTP லிங்கை காப்பி பண்ணிக்கணும். இப்போ இது க்ரோம் போய்க்கணும். க்ரோமில் நியூ டேப் ஓப்பன் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி ஸ்லாஷ் சாரி இண்டெக்ஸ் இப்படி பண்ணிங்கன்னா வராது. அதில் ஸ்லாஷ் இண்டெக்ஸ் அதுதான் நம்ம அங்கே இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? ஓகேங்களா? பட் இதில் நம்ம இமேஜும் மேலே இருக்கிறதெல்லாம் இங்கே எடுத்துடலாம். சரிங்களா? ஆனால் வந்து இதெல்லாம் வந்து பேர் சோஷியல் மீடியா, மணி லாண்ட்ரிங், அட்மினு, ஹாஸ்பிட்டல் யூசர்ஸ்லாம் வந்துச்சு, பட்டன்லாம் வந்துச்சு. கரெக்டாக மேலே இருக்கிறத நான் எடுத்துடலாம். சரிங்களா? அதை ஒன்று கிளிக் பண்ணால் நம்ம ஒன்று ரியாக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எழுதலாம். பண்ணிக்கலாம், ஃபியூச்சரில் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் பண்ணியிருக்கிறது இதுதான். சரிங்களா? ஸோ இப்போ இதை இமேஜ் மாற்றுறது எப்படி அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி மேலே இருக்க அந்த வேவ் அதை எடுத்துடலாம். சரிங்களா? மினிமைஸ் பண்ணுங்க. கோடிங் போய்க்கலாம். மினிமைஸ் மட்டும் பண்ணுங்க. ஓகே, கோடிங் மீன்ஸ் index.html. இதுக்கு மேலே app.py ஃபைலில் எந்த வேல்யூ இல்லை. இண்டெக்ஸில் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு என்ன வேண்டாம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற நேம் டேக் அது வேண்டாம். அது எங்கே இருக்குன்னா ஹெட்டர் டேக் கொஞ்சம் ஒன்றமாக கீழே வாங்க. பாடியில் ஹெட்டர் அப்படின்னு ஒரு டேக் கால் பண்ணுங்க. கீழே இப்போ நம்ம இருக்கிறது ஹெட் டேக் கீழே பாடி டேக் வாங்க. பாடியில் ஹெட்டர் அப்படின்னு ஒரு டேக் இருக்கா, அதில் நேம் டேக் எங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. நேம் நேம் அது ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அதை எடுத்துருங்க. அதை எடுத்துக்கலாம். இந்த நேம் டேக் ஃபுல்லாகவே எடுத்துருங்க. நேம் டேக் ஸ்டார்ட் ஆகுறது வந்து டெலீட் ஆகுறது இப்போ க்ளோஸ் ஆகுது. எஸ், க்ளோஸ். சேவ் பண்ணுங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம் எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். சேவ் பண்ணுங்க. கண்ட்ரோல் எஸ். இப்போ அங்கே போங்க. நீங்கள் ரன்னிங்கில் தானே வச்சுருக்கீங்க. அந்த இது பண்ணலாம். திருப்பி டெர்மினல் கொடுக்குறதாங்க. இல்லை அப்படி பண்ண வேண்டாம். இது பண்ணால் போதும். ரீஃப்ரெஷ் பண்ணால் போதும். மேலே போயிட்டு ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கெலி அப்படின்னு இருப்பாங்க. எல்லா கம்ப்ளைண்ட்லேயும் அந்த மாதிரி இருக்கும். இதான் ஒரு பேரை வச்சுருப்பாங்க. அதுக்கு பதிலாக என்ன வைக்கலாண்டாங்க? ஏதாவது பேர் சொல்கிறீங்களா? சோஷியல் மீடியா இல்லை ஏதாவது நீங்கள் அப்புறமா மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம். எமர்ஜென்சின்னு வைக்கலாமா? வைங்க. உங்களோட சாய்ஸ் தான். அது எங்கே இருக்குன்னா இந்த நேம் டேக் எடுத்துன்னு சொன்னீங்களா, அதுக்கு மேலே H1 இருக்கும். H1 டேக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே இருக்கு பாருங்க. 45th லைனில் இருக்கு. இப்போ நேம் டேக் எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா அதுதான். அங்கே எங்கனால என்ன கொடுக்குறீங்களோ அது இருக்கும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் எது பண்ணாலும் சரி. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரி, சேவ் பண்ணிக்கலாம். இப்போ போய் அது பாருங்கள். கண்ட்ரோல் எஸ் பண்ணிவிட்டு அதை ரீசெட் பண்ணி பாருங்கள். மாறிடும். இப்போ இன்னொரு திங் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அது வேண்டாம். அது ஒரு வேர்ட் மாதிரி ஒன்று அதை எடுத்துருங்க, இல்லை அதுக்கேற்ற மாதிரி வேர்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. ஓகே
செஷனில் எடுத்துக்கோங்க. ஒன்று அதை எடுத்துருங்க, இல்லை ஏதாவது வேறு எதாவது மாற்றுங்க. ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களா. இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் மாற்றலாமா? ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் மாற்றுறதுக்கு 2 விதம் இருக்குமா, சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கு இமேஜ் எங்கே இருக்கும் அப்படின்றது சொல்லிடுறேன். கோடிங் போகலாம். ஒவ்வொருத்தருக்கு இமேஜ் இந்த ஹீரோ செஷன்லேயே இருக்கும், ஓகேங்களா? ஹீரோ செஷன் இப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஹீரோ செஷனில் இருக்காது. ஹீரோ செஷனில் இருக்கான்னு பாருங்கள். எப்படி இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் இல்லை ஐஎம்ஜி இல்லை ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் சொல்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா இங்கேயே சேஞ்ச் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நம்ம மாற்றிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா மினிமைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு சோஷியல் மீடியா ரிலேட்டட் இமேஜஸ் போட்டு இமேஜ் கொடுப்போம். ஏதாவது ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணலாம். நல்லா இருக்கும். டவுன்லோட் பண்ணுங்க. ஜேபிஎஸ்சின்னு எப்படி மேம்? ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுங்கடா, பிரச்சனை இல்லை. டவுன்லோட் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் சேவ் அஸ் சேவ் இமேஜ் டு டவுன்லோட்ஸ். ஜேபிஜி தான் சேவ் பண்ணுங்க. டெஸ்க்டாப்லையோ இல்லை டவுன்லோட் செய்யுங்க. ஜேபிஜியில் தான் இருக்கிறா, இல்லை பேர் மாற்றி சேவ் பண்ணுன்னா பேர் மாற்றி இல்லை ஐஃபோன்லாம் வைக்காதீங்க. ஓகே பிரச்சனை இல்லை, நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். எங்கள் டவுன்லோட் வச்சு கேட்குறோம். அதில் வெறும் சின்னதாக ஐஃபோன்லாம் வைக்காது. நம்மளுக்கு போல மறந்துடுவோம் நம்ம. அது நான் சொல்லுவேன். இது ஷார்ட் நேம். இப்போ நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, இதை காப்பி பண்ணிக்கோடா. காப்பி பண்ணிவிட்டு முதல்ல இந்த இமேஜ் இதை வந்து இந்த இமேஜை எங்கே தூக்கிட்டு போய் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? என்னென்னா இதில் ஃபோல்டர் இருக்கும். இங்கே ஃபோல்டரா சோஷியல் மீடியா அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். டெஸ்க்டாப்பில் சோஷியல் மீடியா. இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் உள்ள போகும். மற்றவங்களாம் அவங்கவுங்க ப்ராஜெக்ட் உள்ள. அதில் ஸ்டாட்டிக் உள்ள, இண்டெக்ஸ் உள்ள, இமேஜ் அப்படின்னு எல்லாருக்குமே இதே மாதிரி தான் இருக்கும். அசர்ட்குள்ள இமேஜ் அதில் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ ஆனால் இந்த இமேஜ் எங்கே இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு வந்து index.html இல்லை, ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் மினிமைஸ் பண்ணுங்கள். அது எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரன்னிங் கோட் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அதை கூட மீன்ஸ் க்ரோம் கோட் அதில் ரன்னிங்கில் இன்ஸ்பெக்டா மேம்? இந்த இமேஜில் இன்ஸ்பெக்ட் கார் தெரிஞ்சு உங்களுக்கு எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க தெரியுமா? ஒன் செகண்ட் மேம், அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. எஸ் மேம்.
கமெண்ட் எஸ் மேம். கமெண்ட்ன்றது இருக்காடா, கமெண்ட் ப்ளஸ் ஐ. உங்களோட இதில் வந்து கமெண்ட்னு இருக்கா? எஸ் மேம், கிடச்சிச்சு. அது ப்ளஸ் ஐ அதுங்களா? இது இது கூகுள் பேஜ் போகுதுடா. ஃபர்ஸ்ட் பண்ணி கோடிங் போங்க. இமெயில் போகுது நினைக்கிறேன், வேறு ஏதாச்சும். நோ இஷ்யூஸ். இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நான் சொல்கிறேன். இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நான் சொல்கிறேன். மினிமைஸ் பண்ணுங்கள், கோடிங் போய்க்கோங்க. ஆனால் வந்து மற்றவங்களுக்குலாம் க்ரோம் யூஸ் பண்ணுறவங்களாம் இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணாவே அங்கே பார்த்து தெரியும். ஓகேங்களா? நான் பார்த்து இல்லாமல் எப்படி போகிறதுன்னு சொல்லிடுறேன். சரிங்களா? ஸ்டாட்டிக்குள்ளே போகலாம். எங்கே இருக்குன்றது நார்மலாக சொல்லிடுறேன். ஸ்டாட்டிக்கில் அசர்ட்குள்ளே தான் இருக்குது. அதில் சிஎஸ்எஸ் அதில் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். இதில் வந்து நம்ம ஒவ்வொரு லைனாக செக் பண்ணணும் நார்மலாக. அங்கேனா லைன் தெரிஞ்சுட்டு வரலாம், அவ்வளோதான் வித்தியாசம். கொஞ்சம் கீழே மொல்லமாக வாங்கடா, கீழே தான் இருக்கும். லைட்டாக இந்த கோடிங்கில் ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. அவ்வளோ ரொம்ப கீழே வாங்க, இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க. எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ரீலோடர் கீழே வாங்க, கீழே வாங்க. ரீலோடர் என்டர் டேக்லாம் ஸ்டார்ட் ஆகும். கீழே 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 வாங்க, கீழே ஹெட்டர் வருது. ஹெட்டர் கீழே கீழே வாங்க. ஹெட்டர் லோகோ முடியும். ஹீரோ செக்ஷன் அப்படின்னு ஒன்று வரும். லேபார்க்கு கீழே மேம் இன்ஸ்பெக்ட் பண்ணியே பார்க்குறது ஈஸி தான் போல மேம். அது பண்ணி பார்க்கறது ஈஸி தான், ஆனால் இன்ஸ்பெக்ட் உங்களுக்கு வரல. அதனால தான் நான் இந்த ஆப்ஷனும் சொன்னேன். கீழே வாங்க, கீழே வாங்க. இந்த ஆப்ஷனும் ஈஸி தான், இன்னும் கொஞ்சம் கோடிங் தெரியும் ஒவ்வொன்றா. பரவாயில்ல, ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இன்ஸ்பெக்ட் பண்ணால் அந்த எங்கே இருக்குன்ற லைன் நம்பர் தெரிஞ்சிடும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இந்த பேஜ் தான் இருக்கும். அப்படிங்கிற கீழே வாங்க. இங்கே இருக்கு பாருங்க, ஹீரோ. அதில் அதில் வந்து ஹீரோ ஐஃபன்-BG டாட் அது இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்துட்டு இப்போ நீங்கள் என்னென்னு சேவ் பண்ணீங்க அது ஃபுல்லாக இல்லை, அது இல்லைடா, ஃபுல்லாக இல்லை. கண்ட்ரோல் இசட் கொடுங்க. கண்ட்ரோல் இசட் ரீடு. இல்லை வந்துச்சு, எனக்கு மறந்துச்சு. ரீடு ஆக மாட்டேங்குதா? சாரி கரெக்ட், வந்துருச்சு. ஹீரோ -BG அதை மட்டும் எடுங்க வித் ஜேபேக்கோட, ஜேபிஜி அதை மட்டும் எடுங்க. இப்போ அந்த இமேஜ்க்கு நேம் கொடுங்க. இப்போ நீங்கள் மாற்றினீங்களா அந்த இமேஜ் நேம் சோஷியல், அதுதான் வந்துருச்சு பாருங்க. சேவ் பண்ணுங்கடா. சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. அங்கே போய் வந்துருச்சாடா? எஸ் மேம். ஆனால் இமேஜ் எஸ் மேம், டெக்ஸ்ட்டுக்கும் கிளாரிட்டிக்கும் அது கிளாரிட்டியாக இருக்கும். வேறு இமேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பட் இமேஜ் மாற்றுற ஃபார்மேஷன் இதுதான். நீங்கள் வேறு எதாவது மாற்றிக்கிறதுனாலும் மாற்றிக்கலாம். சரிங்களா? ஓகே.
டன். இது வரைக்கும் பார்த்தீங்களா? ஸோ இது வரைக்கும் இதுதான் ப்ராசஸ். இதே மாதிரி தான் மற்றவங்க எல்லாரும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மற்றவங்களோட இது என்ன, மற்றவங்களோடது எல்லாத்துமே காமன் இது வேண்டாம். ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னா அது ஹெட்டிங் மாறும், அந்த கீழே இருக்க பட்டன்ஸ் மாறும். சரிங்களா? இந்த மூணும் அது ஹெட்டிங்கும் மாறும். அது எப்படி மாற்றுறது, அது உங்களுக்கு இந்த ஹெட்டிங்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த பட்டன் மட்டும் என்னென்ன அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேவா அது? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. நீங்கள் அது ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிடுங்க. மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே நான் லைனாக சொல்கிறேன் என்னென்ன யூஸர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பேஜை மட்டும் முடிச்சுட்டு எனக்கு வந்து குரூப்பில் இந்த பேஜ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஓகேங்களா? சந்தியா, உங்களுக்கு இதுதான் உங்களோட பேஜ். எஸ் மேம். எஸ் மேம். அவங்களுக்கு இது உங்களோட யூஸர் அதுதான். ஓகே, மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறேன்டா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பேஜ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் போர்ட்டல். சந்தியா, நந்தினி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன யூசர்ஸ் வருவாங்க அப்படின்னா அட்மின், ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கிட்டாலும் சரி, யூசர்னு வச்சுக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா? ரெண்டுமே காமன் தான். இதில் யூசர்னு கூட வச்சுக்கோங்க, இல்லை ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க. ஒன் பேஜ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் போர்ட்டல், இதுதான் உங்களோட டைப். ஓகேங்களா? ஓகே மேம். அட்மின், ஸ்டாஃப், யூசர். நெக்ஸ்ட்டு ஃப்ரீலான்சர் ஃபைண்டர் வெப்பேஜ். ஸ்ரீநிதி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்மின், ஸ்டாஃப், ஃப்ரீலான்சர்ஸ். அட்மின், ஸ்டாஃப், ஃப்ரீலான்சர்ஸ். ஓகேங்களா? Next one, Inia, one page home service finder web application. எஸ் மேம். Home service அதில் பார்த்தீங்கன்னா admin, users, உங்களுக்கு கொஞ்சம் பேர் என்ன வைக்கலாம்னா, ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு காமன் நேம் வச்சா நல்லா இருக்கும். அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சாங்க தெரியுதா? அவங்க பேர் மட்டும் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஒர்க்கர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அட்மின், ஒர்க்கர், யூசர். அட்மின்னு, ஒர்க்கர், இந்த கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள எல்லாரையும் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் யூசர், நார்மல் யூசர். ஓகேங்களா? 3 யூசர். அட்மின், ஒர்க்கர், சரிங்களா? கிளியர்? நெக்ஸ்ட்டு ஸ்ரீ, ஸ்டூடெண்ட். சொல்லுங்கடா. விட்டு விட்டு கேட்குதுடா. ஒரு நிமிஷம் இதெல்லாம் பேசுகிறேன். மேம், என்னோட ப்ராஜெக்டை மட்டும் ஒரு இடத்துல டைப் பண்ணுவீங்களா மேம்? நான் பண்ணுறேன். ஒரே நிமிஷம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக வெயிட் பண்ணுங்கள், அப்படியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். சரிங்களா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் காலேஜ் என்கொயரி யூஸிங் சாட்பாட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாடா admin, staff, student. Yes, ma'am. Next one.
த்ரீ-டயர் ஆர்கிடெக்சர் டேட்டா செக்யூரிங் பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு ரெண்டே பேர் தான்டா, அட்மின் யூசர். ஓகே மேம். நெக்ஸ்ட் கீனி ஆஸ்டேட் டிடக்ஷன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் மேம். அட்மின் டாக்டர் யூசர். ஓகே மேம். நெக்ஸ்ட் மெடிசன் சர்ச் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். எஸ் மேம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யார் யார் வருவாங்கன்னா அட்மின் டாக்டர் ஃபார்மசி யூசர். ஓகே மேம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டி டவுன்லோடர் வெப் பேஜ். ரெண்டு பேர் தான் வருவாங்க, அது மட்டும் இருக்காங்க. உங்களுக்கு இதில் வந்து ரெண்டே வச்சுக்கோங்க, யூசர் அட்மின் ஒன்று வச்சுக்கோங்க. யூசர் அட்மின் ரெண்டே க்ரானிக் கிட்னி டிசீஸ். உங்களுக்கு ஒரே ஒரு யூசர் தான் ஒன்று, சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் லாகின் அப்படின்ற பட்டன் மட்டும் போயிருக்கு. லாகின் அப்படின்னு பட்டன் மட்டும், யூசர் லாகின் அப்படின்னு மட்டும். சரிங்களா? உங்களோட ப்ரெடிக்ஷன் உள்ள நிறைய யூஆர்பி யூஸ் பண்ணும், அதனால லாகின் அப்படின்னு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு qualitative analyst to key characteristic web mining based e-commerce application. உங்களுக்கு தான் admin web page web admin user வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் வந்து என்ன பேர் வைக்கலாம்னா வெப்சைட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அட்மின் லாகின், வெப்சைட் லாகின், யூசர். ஏன்னா ஆனால் வந்து உங்களுக்கு யூசர் லாகின் வராது, ஏன்னா யூசர் இப்போ நீங்கள் இ-காமர்ஸ் மாதிரி தானே, அதனால பட்டன் இருக்கக்கூடாது, அது தனியாக போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்கள் யூசரை கொண்டு வராது, இ-காமர்ஸுக்கு மட்டும் யூசர் கொண்டு வர மாட்டாங்க. சரிங்களா? அட்மின்க்கும் வெப்சைட்க்கும் தனியாக, யூசருக்கு தனியாக இருக்கும் ரன்னிங். ஆனால் கோடிங்லாம் ஒரே பேஜில் இருக்கும், ஆனால் யூசருக்கு தனியாக நம்ம கொடுத்து போகிற மாதிரி. அட்மின் லாகின், அப்ப ஃப்ரண்ட் பேஜ்ல வந்துட்டு அட்மின் யூசர் வெப்சைட் அட்மின் வெப்சைட் கொடுக்கணும், யூசருக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா யூசர் வந்து தனியாக இருப்பாங்க. இப்போ இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஒன்றா இருப்பாங்க, யூசர்லாம் தனியாக தானே இருப்பாங்க, அவங்களுக்கு பேக்கெண்ட் கனெக்ஷன் தெரியாது. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு அதை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. இல்லை கொண்டு வரணும் அப்படின்னாலும் கொண்டு வந்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. நார்மல் கேஸில் அது கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் உங்கள் ஸ்டாஃப் வந்து கொண்டு வர சொல்லுவாங்க. இப்போதைக்கு 3 கீ போட்டுக்கோங்க, எப்படின்றத நான் சொல்லுவேன்.
சரிங்களா? அட்மின் வெப்சைட் யூசர். ஓகே டேட்டா டூப்ளிகேஷன் ஃபைண்டிங் அண்ட் அனாலிசிஸ் யூசிங் செக்ஸாம். உங்களுக்கு என்னன்னா அட்மின் ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட். ஓகே மேம். அண்ட் விஷ்ணுவர்தினி உங்களுக்கு நான் சொல்லிட்டுமாடா இந்த செக் ட்ரை பண்ணுறீங்களா? இதை சொல்லிட்டா மேம். சொல்லுங்க மேம். அட்மின் ஓகே மேம். அதுக்கப்புறம் யூசர் ரெண்டே ரெண்டு. மேம் சொல்லுங்க மேம் மெத்தடாலஜி செட் பண்ணுறீங்களா மேம் எனக்கு ப்ரைவேட்டாக அவங்க இதை ப்ளஸ் அது என்னன்றது சொல்கிறீங்களா? என்ன அல்காரிதம், என்ன மெத்தடாலஜி, என்ன யூஸ் பண்ணி வாய்ஸ் நோட் போட்டீங்களா இல்லை எப்படிடா? ஓகே மேம். எதுனாலும் போடுங்க மேம். சரி ஓகே, நான் வாய்ஸ் நோட் போட்டேன். ஓகே தேங்க்யூ மேம். காயத்ரி இதை கேட்குதுங்களா? சார் உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம் என்ன சொல்லட்டும்டா? அது இதே இதோட மெத்தடாலஜி சென்ட் பண்ணுவீங்களா மேம்? ஓகே, மெத்தடாலஜி மட்டும் உங்களுக்கு வேணும். ஓகே ஓகேடா. மேம் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்து வெப்சைட் வருமா மேம்? வெப்சைட் கொஞ்சோண்டு வரும்டா. வெப்சைட் வந்த முன்னாடி தான் பிரெயின் டியூனர் டிடெக்ட் பண்ணுற மாதிரி வரும். கன்ஃபார்மாக உங்களுக்கு வெப்சைட் வரும். வெப்சைட் எதுலையுமே எந்த ப்ராஜெக்ட்டுமே வெப்சைட் வராமல் வராது என்னோட கான்செப்டில். வெப்சைட் வந்ததுதான், ஆனால் வந்து வெப்சைட் பேஜஸ் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பேஜஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எத்தனை யூசர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா சொல்லிடுறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுறது தான் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அட்மினும் யூசரும் இருப்பாங்களா? ஓகே மேம். அட்மின் தான் உங்களுக்கு மெயின். யூசர் வந்து அந்த அது மாதிரி வெப்சைட்டில் வராது, தனியாக வந்துடும். அட்மின் லாகின் தான்டா, வெறும் அட்மின் லாகின் மட்டும் கொடுத்துருவாங்க. அந்த பட்டனில் அட்மின் லாகின் அப்படின்னு மட்டும் கொடுத்துருவாங்க. லாகின் பேஜ் சரி ஓகே மேம். ஓகேடா. எல்லாருக்குமே ஐ திங்க் ஸோ பேஜஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யாருன்னா பேஜஸ் சொல்லலையா? யூசர் சொல்லலையா? ஓகேடா. எனக்கு இன்னைக்கு நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பேஜஸ் மட்டும் கிளியராக இந்த பேஜஸ் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் பண்ணி எனக்கு அனுப்பிடுங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சப்போஸ் நான் வந்து பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்து நாளைக்கு கிளாஸில் இதை வந்து கனெக்ட் பண்ணி சப்போஸ் எரர் இருந்துச்சுன்னா லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு பார்த்து அதை கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? அது லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, பார்த்து கனெக்ட் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பேஜ் நம்ம நாளைக்கு முடிக்கிறோம். சரிங்களா? ஓகே. எஸ் மேம். ஓகேடா. ஓகேம்மா, யூ கேன் லீவ்டா. ஏதாவது டவுட்ஸ்னால் மெசேஜ் பண்ணுங்க. நோ இட்ஸ். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா இன்னைக்கு? நோ மேம். யூ கேன் லீவ். தேங்க்யூ மேம். என்னோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் சரிடா. உங்கள் ப்ராஜெக்ட் சொல்லுங்கடா. என்ன ப்ராஜெக்ட்? மேம் எனக்கு வந்து ஹோம் அப்ளிகேஷன் மேம். ஒன் பேஜ் ஹோம் சர்வீஸ் தானே? ஓகேடா, ஒரு நிமிஷம் ஓகே மேம். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே ரெக்கார்ட் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கோங்க, இல்லை எழுதிக்கிறதுனாலும் எழுதிக்கோங்க. ஓகே மேம். உங்கள் ப்ராஜெக்டில் வந்து எக்ஸ்கியூஸ் மீ மேம். உங்கள் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்றது சொல்கிறதா? ஓகேங்களா? உங்களில் வந்து அட்மின் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒர்க்கர் இருப்பாங்க, யூசர் இருப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அட்மின் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டகிரிஸாக ஆட் பண்ணுவாங்க. கேட்டகிரினா என்னென்னா என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் இருக்கும். கார்பெண்டர், அதுக்கப்புறம் வந்து இந்த க்ளீனிங் ஒர்க்கு, பிரிண்டர், அது மாதிரி நிறைய ஒர்க்கர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒர்க்கராக இருக்கிறவங்க வந்து இப்போ எனக்கு என்ன கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அவங்களுடைய பிளேஸ்லேருந்து அவங்க ஒரு ஒர்க் ஸ்டேஷன் போட்டிருப்பாங்க. அந்த பிளேஸ்லேருந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? மொபைலில் அப்டேட் பண்ணுற மாதிரியா இருக்கும் மேம் இது? அவங்களுடைய லொக்கேஷன் அப்டேட் பண்ணுற மாதிரி தான் அவங்க இருக்கிற லொக்கேஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் யூஸராக இருக்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ள
எனக்கு எமர்ஜென்சியாக எங்கள் வீட்டில் வந்து டோர் வந்து ரிப்பேர். ஸோ உள்ளே போனோடனே அவங்களுக்கு என்னன்னா கார்பெண்டர், கிளீனரு, ப்ளம்பரு அந்த மாதிரி எல்லா ஸ்டேஜில் இருக்கவங்களும் தெரியும். இப்போ எனக்கு கார்பெண்டர் தெரியும்னா கார்பெண்டர் சர்வீஸை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன் அப்படின்னா அந்த கார்பெண்டர்ஸில் இருக்கிற எல்லா கார்பெண்டரும் தெரியும். அதில் நீங்கள் இப்போ வந்து என்ன எக்ஸாம்பிள் நான் வந்து கணபதி ஏரியாவில் கணபதி அப்படின்னு சர்ச் பண்ணுறேன்னா கணபதி ஏரியாவில் இருக்கிறவங்க மட்டும் தனியாக எனக்கு தெரியும். சரிங்களா? அந்த கார்பெண்டர் அதில் நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது டேட்டு டைமு எப்போ வரணும் அது எல்லாமே கேட்கும். அதெல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கார்பெண்டருக்கு ஒரு மெயில் உங்களுக்கு ஒரு இது வந்துருக்கு, அப்பாயின்மெண்ட் வந்துருக்கு. அவன் உள்ள வெப்சைட்டில் போய் பார்த்து போகலாமா வேணாமான்னு அவனை டிசைட் பண்ணுவான். சரிங்களா? அவனுக்கு வேறு ஒர்க் இருந்தால் அவன் போக மாட்டான். அவன் வந்து ஓகேன்னு கொடுத்தானா உங்களுக்கு இந்த சைட் யூசர் சைடில் என்ன வரும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் ஓகே பண்ணிட்டாங்க அந்த டைமில் நீங்கள் வீட்டில் இருங்க அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அப்பாயின்மெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் முடிஞ்ச பின்னாடி அவனுக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறதுனா ஃபீட்பேக் கொடுக்கணும். சரிங்களா? ஃபீட்பேக் கொடுக்கறது எல்லாமே அட்மின்க்கும் தெரியும், யூசருக்கும் ஒர்க்கர்ஸும் தெரியும். சரிங்களா? அதனால என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்னா ஒர்க்கர்ஸ் வந்து தப்பான ஒர்க்கர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கள டெலிட் பண்ணுற ஆப்ஷன் அட்மின்க்கும். ஓகேங்களா? தப்பான ஒர்க்கர்ஸ் மீன்ஸ் என்ன மாதிரினா அவங்க ஒர்க் நல்லா செய்யல அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்களோட ஃபீட்பேக் நல்லா இல்லை அப்படின்னா அவங்களோட டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அட்மின்க்கும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அவங்களோட கம்ப்ளீட் ஒரு ப்ராஜெக்ட். சரிங்களா மேம்? இந்த அட்மினில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த கார்பெண்டர்ஸ், பெயிண்டர்ஸ், அப்புறம் வந்து ப்ளம்பர்ஸ் இந்த மாதிரி எல்லா ஒர்க்கர்ஸும் வந்து இருக்கிற மாதிரி தானே மேம் இது? எல்லார் ஒர்க்கர்ஸுமே இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. இந்த ஒர்க்கிங் செக்டாரில் இருக்கவங்க எல்லாருமே இருக்காங்க. எமர்ஜென்சி ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது, எல்லா ஒர்க்கர்ஸும் இருக்காங்க. சரிங்களா? ஓகே ஓகே மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சொல்லுங்கடா. ஃப்ரீலான்சர் ஃபைண்டர் வெப்பேஜ் கிடைக்குங்களா? ஸோ ஃப்ரீலான்சர் ஃபைண்டர் வெப்பேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களதில் வந்து மெயினாகவே வந்து 3 யூசர்ஸ் இருப்பாங்க. அட்மின், ஃப்ரீலான்சர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீலான்சர் வந்து நான்லாம் ஒரு ஃப்ரீலான்சர் தான். ஓகேங்களா? நான் வந்து என்னை வந்து அந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணி இதுக்கு முன்னாடி நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்ஸோட ஃபோட்டோஸ்லாம் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் அதில் அப்லோட் பண்ணேன். இந்த இடத்துல இந்த டைமில் இந்த காலேஜில் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு ஃபோட்டோவோட அப்லோட் பண்ணேன். சரிங்களா? அதுதான் ஃப்ரீலான்சரோட ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்ல, ஆனால் வந்து ஸ்டாஃப்க்கு தெரியாது. ஓகேங்களா? அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு தெரியும்னா அட்மின் வந்து பார்த்து அவன் நான் என் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன். என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து ஒரு சின்ன வந்து ஒரு இது பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூ மாதிரி, சின்ன இன்டர்வியூ கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அப்படி பண்ணிவிட்டு அட்மின் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே பண்ணுவாங்க. இட் மீன்ஸ் இவங்க வந்து அப்ரூவ் ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ண ஃப்ரீலான்சர்ஸ் மட்டும்தான் ஸ்டாஃபுக்கு தெரியும். ஸ்டாஃபுன்றவங்க வந்து உங்கள் காலேஜ் ஸ்டாஃப் மட்டும் இருப்பாங்க இந்த வெப்சைட்டில். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜ் ஸ்டாஃப்ஸுமே இருக்கும். சரிங்களா? காலேஜ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே வராங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு செமினார் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாஃப்க்கும் ஒரு செமினார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது என்ன செமினார் அப்படின்றத அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போது அந்த ரிலேட்டடான செமினாருக்கு என்னென்ன ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க அப்படின்றத அவங்க சர்ச் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற ஃப்ரீலான்சரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட அகாடமிக் டீட்டெயில்ஸ் தெரியும். அதுக்குள்ளே போனாங்கன்னா நான் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், எங்கெங்கெல்லாம் வந்து செமினார்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்ற பிக்சரோடு அவங்க தெரியும். அப்போது அவங்கள இப்போ என்னை வந்து அவங்க செலக்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எனக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும். அந்த ரெக்வஸ்ட் கொடுத்து சென்ட் பண்ண உடனே என்ன ஆகுனா எனக்கு ஒரு மெயில் வரும். மெயிலில் என்ன வருதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் இந்த மாதிரி இந்த ஸ்டாஃப் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, போய் வெப்சைட்டில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை நான் பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து என்னென்னா நான் இது போகலாமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணேன். இந்த ஃப்ரீலான்சரில் நான் தான் டிசைட் பண்ணேன். நான் ஃப்ரீலான்சர் டிசைட் பண்ணிட்டு நான் போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து அக்செப்டன் மெயில் தெரியும்.
அவங்களுக்கு அக்செப்ட் ஆகிட்டேன், இல்லை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு வந்து திரும்பியும் அக்செப்ட் ஆகலை அப்படின்றது திரும்பியும் போயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பியும் இன்னொரு எம்ப்ளாயியை செலக்ட் பண்ணுவாங்க, இன்னொரு ஃப்ரீலான்சரை செலக்ட் பண்ணுவாங்க. அப்படின்றது தான் 2 பேருக்குள்ள. ஓகே, அது இல்லாமல் வந்து இந்த செமினார் முடிஞ்ச உடனே ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கும் அங்கே நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய ஃப்ரீலான்சர்ஸை செக் பண்ணலாம், ஃபில்டர் பண்ணி எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதுதான் உங்களோட ஃப்ரீலான்சர் ஃபைண்டர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எஸ்